ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். நாளைக்கு ஏப்ரலுடைய 7ஆம் நாள், அதே போல் தமிழ் மாதம் பங்குனியுடைய 24ஆம் நாள் கிழமை, அதே போல் செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை வராக ஜெயந்தியானது வருது. அது என்னடா வராக ஜெயந்தி அப்படின்னு கேட்குறீங்களா? பெருமாள் எடுத்தார்ல 10 அவதாரங்கள், அந்த அவதாரங்களில் ஒன்றான வராகமூர்த்தியுடைய அவதாரம் நிகழ்ந்த நாள் தான் நாளை நாள். ஸோ நாளை நாள் வரக்கூடியதுனால இந்த நாளை வராக ஜெயந்தி என்று அழைக்கப்படுது. நாளைய இந்த ஆன்மீகத்தில் முக்கியமான நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன். இந்த வராக ஜெயந்தியில் இந்த ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். ஸோ வராக அவதாரம் எத்தனாவது அவதாரம், என்ன வழிபாடு நாளை நாள் செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வராக ஜெயந்தியுடைய ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணி பயன்பெறுங்க. இதோடு நாளை நாள் இந்த வராக ஜெயந்தியில் 12 ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் என்ன நடக்கும், என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ண போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு, நாளைய வராக ஜெயந்தியில் பெருமாள் எடுத்த அவதாரமான வராக அவதாரத்தில் என்ன மாதிரி பரிகார வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த கிரகங்களால் வராக ஜெயந்தியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக உங்கள் ராசிகளுக்கு பார்க்கலாம். விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்களில் 3வது அவதாரமாக வரக்கூடியது வராக அவதாரம். இரட்சேஷன் என்ற அசுரன் இந்த பூமியை கடலுக்கு கீழே கொண்டு போய் மறைத்து வைத்த போது இந்த பூமியை கடலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் இந்த வராக அவதாரம். நம்மில் நிறைய பேருக்கு இந்த புராண கதை தெரிந்திருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வராகமூர்த்தி இந்த பூமியில் அவதாரம் செய்தனால்தான் நாளைய வராக ஜெயந்தி. ஸோ சித்திர மாத வரவிருக்கக்கூடிய தேய்பிறை பஞ்சம திதியில தான் வராகமூர்த்தி பூமியில் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுது. பங்குனி மாதம் வரவிருக்கக்கூடிய தேய்பிறை பஞ்சம திதியில். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த வராக ஜெயந்தியானது வந்திருக்கிறது. இந்த நாளில் நாளை நாள் வராகர வழிபாடு செய்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அதோடு பெயர், புகழ், அந்தஸ்து, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இவை எல்லாமே ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றால் நாளை தினம் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஸோ பெருமாள் வழிபாடு செய்தாவே சிறப்பான பலன் கிடைக்கும். பெருமாள் வழிபாட்டில் குறிப்பாக இந்த வராகமூர்த்தியை நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா நாளை நாள் வராக ஜெயந்தி இல்லை. அதனால் உங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே இந்த வராகமூர்த்தி அவதாரத்தோடு ஏதேனும் சன்னிதானம் இருந்தால் அந்த இடத்திற்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. பெரும்பாலான இடங்களில் இந்த வராகமூர்த்தியை எளிதில் காண முடியாது. குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இவருக்கான சன்னிதானங்கள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ வராகமூர்த்தி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேடி செல்ல முடியாது என்பவர்கள் என்ன செய்வதுங்கிறத இப்போ சொல்கிறேன். வீட்டிலேயே பெருமாளுடைய திருவுருவம் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு மனமுருக அவரை வேண்டிக் கொள்ளுங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. சொந்தமாக உங்களுக்கு நில வேண்டும் என்றாலும் நீங்கள் வராகமூர்த்தி வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் வராகமூர்த்தி. இந்த பூமியை காப்பாற்றி கொண்டு சூரிய குடும்பத்தோடு சேர்த்தவர் இந்த வராகமூர்த்தி. இவரிடம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நில வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும். ஸோ நாளை தினம் பெருமாள் முன்பு நாம் பாட வேண்டிய ஒரு எளிமையான பாடல் இருக்குது. நம்மாழ்வார் பாடிய பாடல் இது. ஸோ விளக்கேற்றி இந்த பாடலை பாட்டு சொந்த இடம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பேப்பர் பேனை எடுத்து பாடலை நோட் பண்ணிக்கோங்க. விளக்கேற்றி இந்த பாடலை பாடுங்க. கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பாயே, நிலவரை 2 பிறை கல்வி நிமிர்த்த தப்ப
கோல வராகமன்றாய் நிலம் கொட்டிடை கொண்ட ஏந்தாய் நிலக்கடல் கடந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவேனா அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை பாடணும். அழகிய மலர் மீது அமர்ந்து காட்சி தந்து திருமகள் மீது அன்பு வைத்திருப்பவனே, எங்கள் மீது அன்பு வைத்திருப்பவனே, நீலமலர் 2 பிறநிலவை கல்வி கொண்டு நிமிர்ந்து நிற்பது போல அவதாரம் எடுத்த வராக மூர்த்தியே, கொம்புகளுக்கு நடுவே பூமியை தாங்கி எங்களையெல்லாம் காப்பாற்றிய தந்தையே, நீலக்கடல் மூழ்கி பூமியை காப்பாற்ற அவதாரம் எடுத்த உன்னை வழிபட நான் தவறி விடுவேனா? இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம். ஸோ இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தம் இதுதான். ஆகவே நாளை நாள் கண்டிப்பாக இந்த பாடலை பாடி வழிபாடை செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சய சுபிட்சம் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு எழுத படுக்க தெரியாது, என்னால் பாடல் பாட முடியாது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள, நான் பாடல் சொன்னல, அப்போ நீங்கள் ஒளிபரப்பு செய்து அதை வராக மூர்த்திக்கிட்ட நீங்களே சொல்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்னது போல் நிலம் உங்களுக்கு உறுதியாகும். ஸோ நம்பிக்கையோடு நாளைய வராக ஜெயந்தியை கொண்டாடுங்க. இப்போ கிரகங்களால் நாளை நாள் உங்கள் ராசிகளுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். நிதி நிலைமை சீராகும். வார கடன் வசூலாகும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த வாக்குவாதம் சரியாகும். குடும்ப ஒற்றுமையால் மனதில் மகிழ்ச்சி நிலவும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பு தேவை. தாமதமாக எந்த ஒரு வேலையும் தூங்கக்கூடாது. முக்கியமாக மீட்டிங் அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருந்தால் முன்கூட்டியே நாளை இடத்திற்கு செல்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே கவனித்து கொள்ளுங்க. அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பண பற்றாக்குறை ஏற்படும். சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழலை உண்டாகும். நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். தெரியாத நபர் சொல் பேச்சை கேட்க வேண்டாம். தெரியாத மனிதர்களை நம்ப வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை உடனிருப்பவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுமூகமான போக்கு நிலவுங்க. அப்புறம் சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஓய்வு தேவை. உடல் உபதைகள் உடல் அசதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். வெயில் நேரத்தில் வெளியில் செல்ல வேண்டாம். வேலையில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பின்னடைவு வருங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. சுறுசுறுப்பாக செயல்படணும். அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்பை சரியாக பூர்த்தி செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய நாள். அப்புறம் துளாராசி. துளாராசியை பொறுத்தவரை மன வருத்தம் கொஞ்சம் இருக்கும். முன்கோபம் வெளிப்படும். செய்த தவறை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. மனதளவில் பாதிக்கப்படுவதால் வேலையில் வியாபாரத்தில் சின்ன பின்னடைவு வரலாம். கவனமாக இருக்கணும். இறை வழிபாடு செய்யுங்க. தியானம் செய்யுங்க. மன அமைதி கிடைக்கும். அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். வேலையில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பிரிந்த உறவு ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய வங்கி கடன் முயற்சிங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். புது விஷயங்கள் சுலபமாக கற்றுக்கொள்வீங்க. தெளிவாக சிந்திப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இரவு நல்ல தூக்கமும் வருங்க. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு போட்டி பொறாமை நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். நீண்ட தூர பயணங்கள் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெயில் நேரத்தில் வெளியே செல்லாதீங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. ஆரோக்கியமான உணவு மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் கும்பராசி. கும்பராசிக்கு சந்தோஷமான அமைதியான நாளாக இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். ஆனால் சத்தம் இல்லாமல் அந்த பதிலடி இருக்கிறோங்கிற மாதிரி எதிரிகளுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய செக்காக இருக்கிற மாதிரி பாருங்கள். திறமை அதிகளவு வெளிப்படக்கூடிய நாள். அப்புறம் மீனராசி. மீனராசிக்கு முன்னேற்றம் இருந்த நாள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றி தரும். நிதி நிலைமை சீராக இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் மட்டும் அனுசரணை தேவை. ஸோ இது உங்கள் ராசிக்கு. ஸோ உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த வராக ஜெயந்தியை முன்னிட்டு என்ன மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.